வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரெக்கர்ஷன். ஸோ ரெக்கர்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா, இப்போ நான் எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அகெயின் இதே ஃபங்க்ஷனையே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கால் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும், இது கால் பண்ணிச்சுன்னா திரும்ப இங்கே வரும் கண்ட்ரோலு, திரும்ப இதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். அகெயின் ஃபங்க்ஷன் கால் இருக்கனால என்ன பண்ணும், திரும்ப அதவே தான் கால் பண்ணும். ஸோ இப்படி எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். அப்போ இது எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இது லூப்பிங் மாதிரி தான், இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வி நீட் அ பேஸ் கண்டிஷன். ஸோ அது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் மாறும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ரெக்கர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ காமனாக எல்லோரும் பார்க்குறது அதுதான். அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போது ஃபேக்டோரியல்னால் என்ன, 5, ஓகேவா? 5 ஃபேக்டோரியல் ஆக்சுவலாக எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 5 ஃபேக்டோரியல் என்னது? நம்ம நார்மலாக எல்லோரும் சொல்கிறது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மலாக 5 ஃபேக்டோரியல்னால் என்ன ஆன்சர்னா, முதல்ல 1 into 1 என்ன ஆன்சர், 1. திரும்ப இந்த ஆன்சர் into 2 என்ன ஆன்சர், இப்போ 1 into 2ங்கிறது 2. திரும்ப இந்த 2 into 3 ஆன்சர் 6. திரும்ப இந்த 6 into 4 24. திரும்ப இந்த 24 into 5 என்னது 120. இப்படி தான் நமக்கு ஆன்சர் வரும். இப்படி தான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சரி, நம்ம இந்த ரெக்கர்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜிக்னு சொன்னோமா, அப்படின்னா நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா, 5 ஃபேக்டோரியல் வேணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வேணும் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 5 into 4 ஃபேக்டோரியல், கரெக்டாக? ஆல்ரெடி 4 ஃபேக்டோரியல் ஆன்சர் கண்டுபிடிச்சது. அப்போது இந்த 4 ஃபேக்டோரியல் வேணும்னா என்ன பண்ணுறது, 4 into 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சர், இது 4 ஃபேக்டோரியலோட ஆன்சர். இப்போ 3 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணுறது, 3 into 2 ஃபேக்டோரியல் அதோட ஆன்சர். அப்போ 2 ஃபேக்டோரியல் வேணும்னா என்ன பண்ணுறது, 2 into 1 ஃபேக்டோரியல். நமக்கு 1 ஃபேக்டோரியல் என்ன, 1. அப்போது இங்கேருந்து 1 ரிட்டன் ஆகும், 1. அப்போ 2ன்னு வருமா, இங்கேருந்து 2 ரிட்டன் ஆகும், இங்கேருந்து 2 ஆட் பண்ணி 6ன்னு ரிட்டன் ஆகும், இங்கேருந்து 24ன்னு ரிட்டன் ஆகும், இங்கேருந்து 120 அப்படின்னு ரிட்டன் ஆகும். ஸோ நம்ம இது நம்மளோட அசம்ஷன், ஓகேவா? இது அப்படியே வச்சுட்டு நம்ம ரெக்கர்ஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஓகேவா? சரி, இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்கணுமா, கரெக்டாக? ஸோ ஏன்னா அதோட ஃபேக்டோரியல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், int n equal to scn.next int. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். என்ன நேம் வச்சுக்கலாம், ஃபேக்டோரியல் அப்படிங்கிற நேமுக்கு வச்சுக்கலாம். என்ன பாஸ் பண்ணுறேன், இந்த என்னங்கிறத பாஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும், எனக்கு ஃபேக்டோரியல் ஆன்சரை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டாக? அப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறதுனால டேரெக்டாக நான் அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டுக்கிறேன். system.out.println of இந்த ஃபேக்டோரியல் அப்படின்னு நான் கால் பண்ணிடுறேன். இது ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சரை டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ ஃபேக்டோரியலுங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும், நம்ம டிஃபைன் பண்ணணும். சரி, ஓகே. எங்கே டிஃபைன் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டீஜர் தென் ஃபேக்டோரியல்ங்கிறது நேம். இதில் உள்ள ரிசீவ் ஆகிறது என்னது, இன்ட். என்ன வேரியபிள் வச்சுக்கலாம், நம்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்டீஜர் நம்பர். இப்போ நான் என்னதுன்னா, நம்ம என்ன ஆன்சர் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதை ஒரே 2 லைன்லையும் போடலாம். பட் நான் இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 லைன் எலாபரேட் பண்ணி போடுறேன். இப்போ நான் int ஆன்சர் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம் மைனஸ் 1. முதல்ல 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடி. இப்போ 4 ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டூ என்னோட நம், அதாவது அந்த 5 into 4 ஃபேக்டோரியலோட ஆன்சர். லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடு, ஓகேவா? அப்போ பேஸ் கண்டிஷன் என்ன, என்னோட நம் 4னா என்னன்னு தெரியாது, 3 ஃபேக்டோரியல் என்னன்னு தெரியாது. அப்போது 1 ஃபேக்டோரியல் எனக்கு என்னன்னு தெரியும். அப்போ என்னோட நம் ஈக்குவல் டு 1னா என்னோட ஃபேக்டோரியல் என்னவா இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஸோ நான் ரிட்டர்ன் 1, ஓகேவா? இதுதான் லைன். சரி, இதை நம்ம வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். add to current page. ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இதில் ஆக்டிவிட்டிஸாக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக எடுத்துப்போம். இப்போ இது லைன் நம்பர் 1, ஓகேவா? இது லைன் நம்பர் 2. இது என்னது, இந்த ரெண்டும் லைன் நம்பர் 3. ஸோ இது இப்படி இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கால் ஸ்டாக் டயக்ராம் இருக்குது. ஸோ இது நமக்கான கால் ஸ்டாக் டயக்ராம்.
ஸோ இந்த டயக்ராமில் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், ஃபேக்டோரியல் இதுதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். கரெக்டாக இந்த system டாட் அவுட் டாட் printlnல என்ன பண்ணியிருப்போம், ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி 5ன்னு கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ எனக்கு இங்கே ஆன்சர் ரிட்டன் ஆகும். இது என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் என்னென்னு பாஸ் ஆகும், 5ன்னு வரும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, நம்னு ஒன்று இருக்குது, தென் ஆன்சர்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ நம் அண்ட் ஆன்சர்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல என்னோட நம் என்னவா வரும், 5ன்னு வரும். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன, இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன, இஃப் கண்டிஷனை செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ நான் இஃப் கண்டிஷனை செக் பண்ணிட்டேன். என்னோட நம் 1 கிடையாது, ஏன்னா என்னோட நம் 5. ஓகே, அப்போ செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஓகே, கால் பண்ணிடலாம். என்னென்னு கால் பண்ணணும், திரும்ப ஃபேக்டோரியல் ஆஃப் நம் -1. நம் -1 என்னது 4. அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படின்னு வரும். அப்போ என்னோட நம்பர் 4. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இஃப் கண்டிஷனை செக் பண்ணிட்டேன். செகண்டு ஃபங்க்ஷன் கால், திரும்ப ஃபங்க்ஷன் கால் பண்ணு. ஃபேக்டோரியல் ஆஃப் 3. என்னோட நம் 3. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இஃப் கண்டிஷனை செக் பண்ணிட்டேன். செகண்ட் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கால். அப்போது ஃபேக்டோரியல் ஆஃப் 2. அப்போ நம் 2ன்னு வருது, நம் 2ன்னு வருது. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இஃப் கண்டிஷனை செக் பண்ணிட்டேன். செகண்ட் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கால். திரும்ப ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு வருது. அப்போ என்னோட நம் 1. ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் என்ன, இஃப் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைடு. இஃப் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் ஆகிறதுலேருந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் 1. ஓகேவா? அப்போ இந்த ரிட்டர்ன் 1ன்னா என்னென்னா, இந்த 1ங்கிற ஆன்சர் இங்கே ரிட்டன் ஆயிரும். எது கால் பண்ணுச்சு, ஆன்சர் தான் கால் பண்ணியிருக்கு ஒவ்வொரு டைமும். அப்போது எனக்கு இந்த ஆன்சரில் 1ன்னு ரிட்டன் ஆயிரும். ரிட்டர்ன்கிற கீவேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஸ்வைப் அவுட் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே எல்லா ஆக்டிவிட்டி ரிட்டர்னால என்ன ஆயிரும், ஸ்வைப் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்வைப் அவுட். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே பண்ணியாச்சா, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணியாச்சு, செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணியாச்சு. தேர்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இப்போ என்னது 1 இன்ட்டு நம் என்னது 2. அப்போ என்ன வரும், 2ன்னு வரும். இந்த ஆன்சர் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ ரிட்டர்ன் ஆன்சர் இங்கே என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஆக்டிவிட்டி ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். ஏன்னா ஆன்சர் இப்போ 2. அப்போ இங்கே 3 எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணியாச்சு. அப்போ எல்லா ஆக்டிவிட்டி பண்ண என்ன ஆயிரும், இது ஸ்வைப் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ இதை ஸ்வைப் அவுட் பண்ணிடு. சரி, அப்போ இங்கே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணியாச்சா, கிடையாது. தேர்ட் ஆக்டிவிட்டி பண்ணல. தேர்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு நம். என்னோட ஆன்சர் 2 இன்ட்டு 3 என்னது 6. இப்போ இந்த ஆன்சரை என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணோம்னா இங்கே 6ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சால் என்ன ஆயிரும், ஸ்வைப் அவுட் ஆயிரும். எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சால் தான் ஸ்வைப் அவுட் ஆகும். ஏதாவது ஆக்டிவிட்டி பெண்டிங் இருந்தால் என்ன பண்ணும், அதை பண்ணி முடிச்சுட்டு தான் கம்ப்ளீட்டாக அந்த ஆக்டிவிட்டி அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் ஸ்வைப் அவுட் ஆகும். சரி, ஓகே. இப்போ இங்கே என்னது இருக்குது, இங்கே இன்னும் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணல. ஆன்சர் என்னது, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு நம் என்னது 4 இன்ட்டு 6. அப்போது ஆன்சர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4 என்னது 24. அப்போ இந்த 24 நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நான் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிரும், ஸ்வைப் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லாஸ்ட் இது. இங்கே என்ன இருக்குது, ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணலை. ஆன்சர் என்னது, ஆன்சர் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 5 என்னது 120. இந்த 120 எங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுறது, ஸோ எங்கே ரிட்டர்ன் பண்ணணும், யார் கால் பண்ணால் கடைசியாக சப் ஃபங்க்ஷன் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் போய் இங்கே வரும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் இங்கே வந்துடும் 120 அப்படின்னு. ஓகேவா? அப்போ இங்கே எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா. அப்போ இது ஸ்வைப் அவுட் ஆகி லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும், 120 அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 120 வருதா, நான் 5 கொடுத்தா 120 வருதா நம்ம செக் பண்ணுவோம். 5 கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, 120 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை நான் ஒரே லைன்லையும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி போட்டேன். ஒரே லைன்லனா எப்படி, ரிட்டர்ன் எல்லாரும் அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஃபேக்டோரியல்லாம் என்னென்னா ரிட்டர்ன் நம் இன்ட்டு மோஸ்ட்லி என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் என்னன்னு வச்சுக்கிட்டா என்னன்னு வச்சுக்கலாம், நம்மன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் நம் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம் -1 இப்படி கால் பண்ணிடுவாங்க. அப்போ இதுவும் என்ன ஆன்சரு, சேம் அதே தான் ஆன்சர். பட் ஆனால் பேக் எண்டில் இப்படி தான் ஒர்க் ஆகும் 120. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு ரெக்கர்ஷனில் இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா இன்னொரு டைம் கூட வீடியோ பாருங்கள். ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.